டியா ஒண்டர்ஸ் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். மதுரையை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த ஊர்ல இருந்து நான் உதாரணத்துக்கு சென்னை வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, சென்னையில வந்து வரும்போது இந்த ஊர் இருக்கு, இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த ஹோட்டல்ஸ் இருக்கு, இந்த டோல்கேட் இருக்கு, அந்த டீடைல் கொடுக்கலாம். ரோடு இங்கெல்லாம் நல்லா இருக்கு, இங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு, இங்க டைரக்ஷன் இருக்கு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க? எனக்கு டிரைவிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம், 28 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்க பேசுறது டைரக்டா அப்படியே டைரக்டா தான் அது போகும். இந்த யூடியூப்ல டைரக்டா வரும். இப்போ வந்து இது சென்னையிலேருந்து மதுரை வந்து மதுரையில் இருக்கிறது தனி, மதுரைக்குள்ள இருக்கிற இதெல்லாம் சரி இது தனி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிறது அது தனி. சரி சரி சரி. நீங்க தனியா யூடியூப் சேனல் இல்லையா? ஆமா. இப்போ மதுரையில் வந்து இறங்கிட்டேன் இல்லை. இப்போ இது கோப்ரோல இருந்து நம்ம இந்த ஷூட் பண்றோம். கோப்ரோல ஷூட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கிளியரா இருக்கும். முன்னாடி பாருங்க, முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, நல்லா இருக்கும். 11ங்களா 12 கிரேட் எடிஷன். இந்த மாதிரி ஃபீச்சர் வராது. இதுதான் பயங்கரமானது. ஃபர்ஸ்ட் இதுதான் நல்ல டாப்ல ரீச் ஆகி இந்த மாதிரி ஒரு இதோட சேர்த்து வந்து இதுதான் எடிஷனோட சேர்த்து வாட்டர் ப்ரூஃப் போட்டோ வந்துரும். இது வித் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே பக்காவா இருக்கும். 40 ரூபா வருதுங்களா இது? நீங்க 60 ரூபாய்க்கு மேல வரும். அப்படியா? நீங்களும் போடலாமே. பண்ணலாம். ஆனா காருக்கு இவ்வளோ காஸ்ட்லி தேவையில்லை. காருக்கு இல்லைங்க, நீங்க எங்கேயாவது போய் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன தாராளமா செய்யலாம். அதுதான் சொன்னேன், செய்யலாம். ஆனா இதை மட்டும் தான் நாங்க பண்ண முடியும். அதாவது ரோட் டிராவல் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும். ஏன்னா கஸ்டமர்ஸ் ஒரு ரிவ்யூல நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் போட்டிங்களா? அப்படி ரிவ்யூ எல்லாம் பார்க்கல நான். அதான் போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தேன். எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க எங்கள் மேப்பில். எங்களுக்கு எல்லா நம்பரும் கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஆஃபீஸில் எல்லாம் யாரும் இருக்கிறாங்க போல இருக்கு எல்லாம். அப்படியா? ரெகுலர் வரும், பாய்ஸ் டவுனுக்குலாம் வரும். இன்னும் எக்மோர்லேருந்து காலைல தான் கிளம்பி வந்தேன். தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் புதுசாக விட்டுருக்குறாங்கல்ல. ஐயோ வண்டி சுத்தமே இல்லைங்க, அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக இருக்குங்க. தேஜாவில் என்னங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, பணம் மட்டும் நிறைய வாங்குறாங்க. 12:30 வந்துருக்குமே. வந்துச்சு, வந்து சாப்பிடணும் இல்லை, 12 காலுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிடையாது சுத்தம். எது தேஜஸா? நல்லா இருந்தது, இப்போ மெயின்டைன் பண்ண மாட்டானுங்க. முன்னாடி நல்லா இருந்தது, சரியா மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அது நீங்க இதுல பண்ணலாமே, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது. அப்படிங்களா? ஆமா, உங்களுக்கு அது ஒரு லக்ஸரி ட்ரெயின்ன்ற போது நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பண்ணோம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட 1500 ரூபா கொடுத்து வர்றோம் நம்ம. ஆமா, அப்படிங்கும்போது தாராளமா கம்ப்ளைண்ட். கரெக்ட் தான் சொன்னீங்க. இது அப்புறமா பேக் வாய்ஸ் கொடுப்பேன். ஆமா, அதனால தானே பேசும்போது நீங்க ஒன்றும் சொல்லல, நான் போய் நினைச்சிட்டேன் நான். சரி, நீங்க அதுக்கப்புறமா தனியாக ஸ்டூடியோவில் கொடுத்துருங்க. போடுறதா இருந்தால் முதல்ல எது பண்ணியிருக்கணும் நான். அது இதெல்லாம் உள்ள அப்புறமா இன்ட்ரோ தனியாக கொடுத்துக்கலாம். ஹில்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆமாம், அது தனி, இது தனி. மதுரையிலேருந்து இது சென்னையிலேருந்து மதுரை வந்து மதுரையில் இருக்கிறது தனி, மதுரைக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் சரி இது தனி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது அது தனி. சரி. நீங்கள் தனியாக யூடியூப் சேனல் இல்லையா? ஆமாம். கொஞ்சம் முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, ஏன்னா முன்னாடி டிராஃபிக் இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். இது பேக் வாய்ஸ் எல்லாம் கிடையாது, டைரெக்டாகவே நான் போட போகிறேன். அவர் இதெல்லாம் சும்மா தமாஷி சொல்ல 12 கிரேட் எடிஷன். இந்த மாதிரி ஃபீச்சர் வராது. இதுதான் பயங்கரமானது. ஃபர்ஸ்ட் இதுதான் நல்ல டாப்பில் ரீச் ஆகி இந்த மாதிரி ஒரு இதோட சேர்த்து வந்து இதுதான் எடிஷனோட சேர்த்து வாட்டர் ப்ரூஃப் போட்டோ வந்துடும். வித் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே பக்காவாக இருக்கும். 40 ரூபா வருதுங்களா இது? நீங்கள் 60 ரூபாய்க்கு மேலே வரும். அப்படியா? நீங்களும் போடலாமே. பண்ணலாம். ஆனா காருக்கு இவ்வளோ காஸ்ட்லி தேவையில்லை. காருக்கு இல்லைங்க, நீங்க எங்கேயாவது போய் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம். சின்ன தாராளமா செய்யலாம். அதுதான் சொன்னேன், செய்யலாம். ஆனா இதை மட்டும் தான் நாங்க பண்ண முடியும். அதாவது ரோட் டிராவல் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும். ஏன்னா கஸ்டமர்ஸ் இதை வேணா எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த ஊர்ல இருந்து நான் உதாரணத்துக்கு சென்னை வரேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, சென்னையில வந்து வரும்போது இந்த ஊர் இருக்கு, இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த ஹோட்டல்ஸ் இருக்கு, இந்த டோல்கேட் இருக்கு, அந்த டீடைல் கொடுக்கலாம். ரோடு இங்கெல்லாம் நல்லா இருக்கு, இங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு, இங்க டைரக்ஷன் இருக்கு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க? எனக்கு டிரைவிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம், 28 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்க பேசுறது அப்படியே டைரக்டா தான் அது போகும். இந்த யூடியூப்ல டைரக்டா வரும். இப்போ மதுரையில் வந்து பரவாயில்லையா உங்களுக்கு? எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க நீங்கள்? ஃப்ரெண்ட்ஸ் ட்ராக் வந்து ஆல்ரெடி தனியாக அது ஒரு கன்சர்ன். தெரியும். அந்த கொஞ்சம் பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதா ஸ்டார்டிங்கில். அது அந்த கன்சர்னில் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணி டைப் ஆகிருக்கு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. எல்லா வண்டிங்களும்
ஆமா யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் ஒர்க் பண்ணுறீங்க. வண்டிக்கு இருக்கிறவங்க எல்லாம் போய் அவங்களோட டைப் ஆகிடுறீங்க. ஆமா ஆமா. ஓகே. ஏன்னா எப்போ சவாரி இல்லைன்னா அவங்க சவாரி கொடுக்கறதுக்காக ரெகுலராகவே அவங்கள்ட்ட தான் நமக்கு சவாரி. அதுதான். உங்களுக்கு நல்ல சவாரி வேறு வரும் கரெக்டாக. ஆமாம், டியூட்டி எல்லாமே ரெகுலராக அவங்கள்ட்ட தான். மதுரை நல்லா டெவலப் ஆகிடுச்சு இல்லை? ஆமாம், நல்லா டெவலப் ஆகிடுச்சு, இன்னமும் வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். ஆனால் ஏர்போர்ட் ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த லேண்டெல்லாம் அக்விசிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அந்த எக்ஸ்பென்ஷனுடைய வேலையெல்லாம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெடியாக தான் இருக்காங்க. மேலே போகிறது என்ன ரோடு இது? இது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இது வரைக்கும் தான் உங்களுக்கு சிட்டி லிமிட். இது காலவாசல் லொக்கேஷன் வாங்க. இந்த லொக்கேஷன் 40 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு சிட்டிக்கு அங்கிட்டு இருக்கிற பைபாஸ் போகிறதுக்காக இந்த ரோடு காலவாசல்லேருந்து இங்கே பழங்கானத்தான் வந்து அப்பா வந்து அவுட்ரு மதுரைக்கு வந்து அந்த பக்கம். ஓகே. ஸோ சிட்டிக்குள்ளே வராமல் இப்போ முன்னாடி இதுலேருந்து சிட்டி இப்போ நம்ம வந்தோம் பார்த்தீங்களா? ஆமாம். வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா இதுக்குள்ளே தான் சிட்டி என்ட்ரன்ஸ் ஆகணும். அப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் தான் எல்லாத்துக்குமே, ஒஃப்சல்லேருந்து சிட்டி எல்லாமே. ஓகே. இதுலேருந்து சிட்டி என்ட்ரன்ஸ். ஓகே. அதனால அப்போ பைபாஸ் இருந்தது. சிட்டிக்குள்ளே போகாமல் அப்படியே போய் பழங்கானத்து வழியாக போய் இங்கிட்டு நீங்கள் நாகர்கோவில், கன்னியாகுமரி, விருதுநகர் இதெல்லாம் போகிறதுக்காக அப்போ போட்ட பைபாஸ். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பைபாஸுங்களா வேறு. இது வந்து சிட்டி. இப்போ பைபாஸ் அப்படின்னா இப்போ நம்ம போகிறோம் பாருங்க, இந்த கீழமத்தூர்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமாம். போகிற வழியில் தோரிமானில் ஒரு 4-வே வரும், பெங்களூர் ஹைவே. ஆமாம், அதுதான் பைபாஸ் இப்போ. ஓகே. ஒரு பைபாஸ், ஒரே ஒரு பைபாஸ் தானே? ரிங் ரோடுன்னு சொல்லுவாங்க மதுரைக்கு. அந்த ரிங் ரோட்ல பாதி முடிஞ்சிருக்கு, பாதி ரிங் ரோடு வந்து இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இல்லை, புதுக்கோட்டை ஒரு ரோடு தனியாக, அந்த பக்கம் தேனி அந்த வழியாக போகிறது ஒரு ரோடு தனியாக இருக்குல்ல? திருநெல்வேலி போகிற ரோடு எல்லாமே தனித்தனியாக. ஓகே. ஆனால் ஒரே பைபாஸ் தான் இருக்கா? பைபாஸ் வந்து நிறைய இருக்கு. ரிங் ரோடுக்குன்னு தனியாக ஒரு பைபாஸ் இருக்கு. இந்த 4-வே அது ஒரு பைபாஸ், ஹைவே அது வந்து ஆக்சுவலா. ஓகே. அதுதான் நீங்க சொன்ன கன்னியாகுமரி டு பெங்களூர் ஹைவே. ஓகே. ரிங் ரோடுன்றது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா கப்பலூர் இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். அங்கே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக இங்கே மாட்டுத்தாவணி இருக்கு. ஓகே. அங்கே வந்து முடியும். அது வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னா கப்பலூரில் ஸ்டார்ட் பண்ணி அது ஆக்சுவலாக விருதுநகர், தென்காசி அதை கனெக்ட் பண்ணோம். அந்த கப்பலூரில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். தேனி, தேக்கடி, மூணாறு எல்லாம் இந்த வழியாக இங்கிட்டு இந்த வழியாக போகணும். அப்புறம் அந்த ரிங் ரோட்லேயே ஏர்போர்ட் உங்களை கனெக்ட் பண்ணோம். தூத்துக்குடி, திருச்செந்தூர் ரோட கனெக்ட் பண்ணோம். அப்புறம் சென்னையை கனெக்ட் பண்ணோம். இதெல்லாம் அந்த ரிங் ரோடு தான் கனெக்ட் பண்ணும். இந்த அளவுக்கு டிராஃபிக் கிடையாதுல்ல வெளியில்? சிட்டியில் இருக்கிற அளவுக்கு வெளியில் இருக்குது. வெளியில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டபுள் இதே உங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால டிராஃபிக் இருக்காது. ஓகே. எஸ்பெஷலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு, ஸ்கூட்டர்காரங்க, இந்த ஆட்டோ உங்களோட தொல்லை தான் அதிகமாக இருக்குல்ல சிட்டிக்குள்ளே. அப்போ வெளியே பார்த்தீங்கன்னா காரு, ஜீப்பு ப்ளஸ் லாரி, பஸ், இந்த மெயின் பஸ் மட்டும் தான் போகிறவங்க பூரா அதிகம். அந்த பஸ்ஸஸ் நீங்கள் சொன்ன ட்ரக்கு, இது மாதிரி கேபு, இது மாதிரி நிறைய இதுதான் அதிகம் போயிட்டு இருக்கும். ஓகே. ஆட்டோலாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அவுட்டரில் அதிகம் வர மாட்டாங்க. அதனால ரேராக வந்து ஆட்டோன்றது ரேர் தான். அந்த பக்கம் கேப் நிறையா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி டாக்ஸி, கேபு ப்ளஸ் அவங்க ஓன் வெஹிக்கிள். ஓகே, பரவாயில்ல. சென்னையிலேருந்து வர்றாங்க, அவங்க தூத்துக்குடி போகிறாங்கன்னா அவங்க நிறையா அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. வெரி குட். எப்படி இருக்குது இப்போ இந்த மதுரையிலலாம்? இப்போ எப்படி நல்ல ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்செல்லாம் பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்கும். டஃப்னா என்ன மாதிரி சொல்கிறீங்க? பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு சிலதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்காது, பிரச்சனைகள்லாம் இல்லை. அது குறிப்பாக வண்டியூர்லேருந்து இங்கே வருவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நிறைய மாதிரி இருக்கு. என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு இப்போ 46 வயசு ஆகுது. 46 வயசு ஆகுதுங்களா? ஓகே. 46னா கிட்டத்தட்ட 10-12 வயசு இருந்திருப்பீங்க. நேரத்தில் நான் சொல்கிறேன் 90லாம் அவ்வளோதான் இருந்திருப்பீங்க. எனக்கு 12 வயசுன்னு வச்சுங்களேன். 12 வயசு, ஆமாம் கரெக்ட். நான் 90ல் தான் இங்கே வந்தேன். இன்னொன்று பார்க்க முடியும், என்னோடய லைஃப் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வயசு 30 வரல. அதாவது குழந்தை எப்படி பிறக்குன்னு தெரியாது. கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சினேன். அதனுடைய உண்மையான அந்த இது தெரியாது. ஆமாம், நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் அந்த இல்லை நம்ம ஊர் இல்லைங்க, ஒன்று சொல்லுவோம். நம்ம ஊர் இல்லை,
பொதுப்படியாக இப்போ 60s 70s பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மை அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்குமே அப்ப அப்படிதான் இருந்தது. அதைத்தாங்க சொல்ல வர்றேன். 60s நீங்கள் 70s பிறந்திருப்பீங்க, நாங்கள் 60s. ஆமா, ஆமா. அது அவங்களுக்கெல்லாம் அது தெரியாதுன்னு சொல்ல வர்றேன். ஆமா, உண்மை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. பிறந்த குழந்தை 4-5 வயசுக்குள்ளேயே என்னன்றத அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணிடுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவல் லைஃபு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க. நமக்கு தேடினாலும் அப்போ கிடைக்காது. இப்போ அவங்களுக்கு உலகமே அவங்க கைக்குள்ள இல்லை, இருக்கு. நம்ம தேட முடியாது. ஏன்னா நம்மகிட்ட அப்போ செல்ஃபோன் இல்லை தேடுறதுக்கு. அதுதான் சொல்றேன், நமக்கு அது கிடைக்காது. தேடினாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் சொல்ல வரேன். இல்லை, அப்போ உலகமே அவங்க கைக்குள்ள இருக்கு. எங்க டிவியே ரேடியோவே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. டிவி ரேடியோ கூட இல்லைங்க. ரேடியோ ஓரளவுக்கு வந்துருச்சு வச்சுங்க. அவங்க ஒரு ராயல் ஃபேமிலி. ஆமா ஆமா, அது ஒரு ராயல் ஃபேமிலி. நான் எனக்கு தெரிஞ்சு ரேடியோ, இதெல்லாம் டெலிஃபோனு இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஒரு ராயல் ஃபேமிலி. கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு அறியாத பிள்ளைகள். ஆனால் நல்லா, ஆனால் பார்த்தீங்கன்னா 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க எல்லாம். ஆமாம் இல்லையா? இப்போ ஒருத்தர் பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் 10 பேர். அன்னைக்கு கூட்டு குடும்பமாக இருந்தாங்க எல்லாரும். கூட்டு குடும்பமே இல்லைங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கவுடு சுத்து இல்லாமல் வாழ்ந்துட்டாங்க. இன்னொன்று வந்து உறவு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை எல்லாம் ஒன்றா சேருவாங்க. ஆனால் இங்கே இன்னைக்கு எதுவுமே இல்லையே. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல ஒரு நாட்டுல எல்லாம் இருக்காங்க. ஊரு நாடுன்றதை விட உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமான்றாங்களே. உறவு முக்கியத்துவம் கொடுக்குறான்றீங்களா? அதுக்கு காரணம் நம்மளும் தான் நான் சொல்லுவேன். எப்படி? நீங்க வளர்க்கும் போதே, அப்பா அம்மா ஒரு பெற்றோர் வளர்க்கும் போதே குழந்தைகளை வந்து இவங்க அண்ணன், இவங்க தம்பி, இவங்க அக்கா, இவங்க தங்கச்சி, இப்படி இவங்க என்ன இருந்தாலும் இவங்கள வந்து நீ விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றத அவங்க சொல்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய அக்காவோ கூட பிறந்த சொந்தங்களோ வந்து எடுத்துக்கிட்டா அவங்க வளர்ந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஓ, நம்மளும் இப்படித்தான் இருக்கணும், நம்ம கூட பிறந்தவங்களோடய நம்ம இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்றத ப்ராக்டிக்கலா அவங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா? இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னன்னாக்கா, இப்போ பசங்க இப்போ நமக்கே பசங்க இருக்கிறாங்க. நம்ம எது சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்களே. கேட்குற மாதிரி இருந்தால் பரவாயில்லடே. இந்த மாதிரி காரியம் செத்து போன காரியம் பண்ணுறோம், இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு 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 ஃபங்க்ஷன் என்ன எல்லாம் ஒன்று சேரணுன்றோம். ஆனால் சொன்னால் ஐ எம் பிஸி அப்படின்றாங்களே. எப்படி அது? ஐ எம் பிஸின்னா அந்த மாதிரி ஆக்குனதுக்கு யார் காரணம்? சமுதாயம். அப்படிலாம் கிடையாது. நீங்க தானே உங்க பையன் நல்லா படிக்கணும், ஒரு நல்ல இடத்துல வேலை பார்க்கணும்னு சொல்லி நீங்க தானே ஃபாரின் அனுப்புறீங்க. அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கு. நான் சொல்றது ஃபாரின் இல்லைங்க, லோக்கல்ல இருந்துகிட்டே பக்கத்தில் வீட்டில் இருந்துக்கிட்டே பக்கத்தில் இருக்கிற பணத்தை மரணத்துக்கு வர மாட்டேன்றாங்க, ஏழை வீட்டுக்கு வர மாட்டேன்றாங்க. சரிதான் சார். நான் என்ன கேட்குறேன்னா, பிஸி அப்படின்னாலே ஒன்று நீங்க சொன்ன மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே வர மாட்டேன்றான்னா நீங்க தான் வர வைக்கணும். ஆமாம், உங்களுடைய கண்ட்ரோல். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க அப்பா அம்மாவை பார்த்தா நீங்க கீழ்படுகிறதுன்றது வேற, ஒரு மரியாதைன்னு இருந்தீங்கன்னா ஒரு பயம் இருந்திருக்கும். அப்பா சொன்னா கேட்கணும், அம்மா சொன்னா கேட்கணும், தாத்தா பாட்டி சொன்னா கேட்கணும். சரி, சாப்பாட்டுக்கு போய் உட்காரோம். வேறுங்க சாப்பாடு உட்காந்துருக்குறோம். வீட்டில் மாதிரி நல்லா அழகாக பெண்களாகவே பார்த்து சமைச்சு போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலை. ஒரு 5 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. சாப்பிட்ட அப்புறம் பேசுகிறேன். பாய்.